எல்லா மக்களும் குழுமி இருக்கிறாங்க. அமைச்சர் மத்திய அமைச்சர் பக்கத்தில் இருக்கிறாரு. எல்லாரையும் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு குடியானவன் மட்டும், அந்த குடிமகன் மட்டும் வருத்தத்தில் சோர்வா தலையை தொங்க போட்டுட்டு இருக்காங்க. மன்னருக்கு அதிர்ச்சி. ஆகா, நம்ம நாட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே நினைச்சுமே, இவனுக்கு என்ன குறைன்னு தெரியல. அவருக்கு மனசுல அழுத்தம் தாங்க முடியல. அரண்மனைக்கு போறாரு. போன உடனே அவர் அமைச்சர் கூட்ட, அமைச்சர் நீங்க போய் உடனே என்னன்னு கேட்டுவாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படிங்க. அமைச்சர் வேகமா போறாரு. போய் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு குறைன்னாப்ல. ஐயா, நான் தினமும் விறகு வெட்டி பொழைச்சிட்டு இருந்தேன். ஆனா சந்தனக்கட்டை கடை வைங்க, சந்தனக்கட்டை விறகு கடை வைங்க அப்படின்னு என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க. கடையை வச்சேன், ஆனா ஒரு தொழிலும் இல்லை, வருத்தமா இருக்கேன். என்ன காரணத்துக்காக சந்தனக்கட்டை கடையை வச்சிங்க? என் நண்பர் சொன்னாங்க, நம்ம நாட்டு மன்னர் வயசாகி போச்சு, சீக்கிரம் செத்து போவார். நீ சந்தனக்கட்டை கடை வச்சிருந்தேன்னா உன் கடையில் தான் எல்லா வரைக்கும் வாங்குவாங்க, உனக்கு வியாபாரம் அமோகம் நடக்கும், அதனால கடை வைங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, மன்னன் 80 வயசுக்கு மேலேயும் கிழங்குமா இருக்கார், என்னை போய் சேரப்போற, நமக்கு என்ன கடையாக நடக்க போகுது, கஷ்டமா இருக்கே அப்படின்னு அவர் புலம்பிருக்காரு. இந்த விஷயம் அமைச்சர் வந்துட்டு சொல்லிட்டாரு. அமைச்சர் மன்னர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அமைச்சர் வேறு விதமாக மன்னர் சொல்றாரு. மன்னா, உங்கள் மனசில் வருத்தத்தை நான் தீர்க்க வழி சொல்கிறேன். போய் கேட்டேன், அவருக்கு இந்த விறகு கடையில், சந்தனக்கட்டை விறகு கடையில் வியாபாரம் நல்லபடி நடக்கலையாம். ஒரே ஒரு வழி இருக்குமண்ணா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிறந்தநாள் இருக்கு. அந்த பிறந்தநாளில் எல்லா மக்களும் சந்தன எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும், மன்னனுடைய ஆணை, அதுக்கு நீங்கள் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆகா, அப்படின்னா அவங்க கடையில் எல்லாரும் போய் சந்தனக்கட்டை வாங்குவாங்க, அவர் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன சொன்னாப்புனா, உங்கள் பிறந்தநாள் மட்டும் இல்லை, ராணி பிறந்தநாள், இளவரசர் பிறந்த எல்லாத்துக்கும் அப்படி செய்யுங்க, ஆணை எடுக்குன்னு சொன்னாப்பு. உடனே நிதி ஒதுக்கி ஆணையிட்டாங்க. இந்த விஷயத்த போய் அவன்கிட்ட சொன்னாப்பு. எப்போ அந்த மாதிரி மன்னர் உனக்கு அமோகமான வியாபாரத்தை வழிபட்டார், அவருடைய பிறந்தநாள், அவருடைய ராணி, இளவரசர் பிறந்த எல்லா நாளுக்கும் உங்க கடையில் தான் வழியும் செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னு அவர் சந்தோஷம் தாங்க முடியல. அவன் தீய எண்ணம், மன்னர் என்னைக்கு போய் சேருவாரே, நமக்கு வியாபாரம் நடக்குன்னு நினைச்ச எண்ணம், மன்னருக்கு எப்போ பிறந்தநாள் வரும், ராணிக்கு எப்போ பிறந்தநாள் வரும், இளவரசருக்கு எப்போ பிறந்தநாள், அந்த எண்ணங்கள் மாற்றி விட்டது. அந்த தீய எண்ணத்தை அறவோடு அகற்றி விட்டது. ஆனால் நல்ல எண்ணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக தீய எண்ணம் கொண்டு வரையும் மாற்ற இயலும் என்று இந்த தருணத்தில் கூறி, எல்லோரும் நல்லெண்ணங்களாக நல்லவர்களாக நாம் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி